Hi all, welcome to Demystifying Markets. So, நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for August 30th. Nifty, Bank Nifty and Fin Nifty market profile learning. Market profile is the base for this channel. Market profile base வச்சு தான் everyday live trading session. So, index and stock analysis வந்து we are doing based on market profile. So, if you really like the analysis, so உங்களுக்கு இந்த analysis பிடிச்சிருக்கு அப்படின்னா kindly do like, share and subscribe my channel. So market profile கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். So coming back to Nifty. So Nifty பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோசிங் ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. எக்ஸாக்டா 25,000 அந்த ஜோன்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. ஸோ பர்ஃபெக்டா ஒரு கண்டினியூட்டி மார்க்கெட்ல இருந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ் செட்டப் வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,150 to 200 அப்படின்றது it was previously நம்ம வந்து பார்த்திருக்கோம். because after 2500 இந்த 2500 levels வந்து நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். so 25,000 and 2500 and 25,150. so these are the important level market profile references ஆல நம்ம வந்து பல வாட்டி நம்ம வீடியோஸ்ல பேசியிருக்கோம். so 2500 வந்து after that பாத்தீங்கன்னா 25,150 where it got ப்ராப்பர் ரிஜெக்ஷன் வந்து நேற்று நடந்திருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் பீரியடும் அந்த இடத்த அவங்களால தாண்ட முடியல. ஸோ ப்ராப்பரா வந்து அந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா தான் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ஐபி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இன்னைக்கு வந்து டவுன் சைட்லயும் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, ஃபர்தரா அப் சைட்லயும் பிரேக் பண்ணியிருக்காங்க. and closing was almost above the level of 25,150. so 25,000 க்கு அப்புறம் 25,100 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்தது. and இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் TPOs அதாவது POC வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 25,100. so this how market profile வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸும் எடுத்து காட்டும். and it will be like a hidden information. so market profile பொறுத்தவரையுமே everything வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் டேட்டா கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த டேட்டா வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ ஒரு டேட்டாவும் we have to join together to form an entire analysis. so 2500 which was the important level வந்து அந்த லெவல்ல தான் POCயும் பில்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஆன் தட் லெவல். ஸோ 25,100க்கு மேல தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் நடந்திருக்கு. பிகாஸ் லாஸ்ட் 2 days ஆஃப் க்ளோஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 25,000 to 25,050 அந்த ரேஞ்ச்ல தான் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி அந்த லெவல் வந்து 25,150க்கு மேல தான் இன்னையோட க்ளோசிங் நடந்திருக்கு. அண்ட் ஐபி வந்து ரெண்டு சைடுமே பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ அப் சைட்ல வந்து நல்ல எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 200 ஜோன்ல வந்து நடந்திருக்கு, 218. ஸோ நம்ம வந்து பார்த்திருந்தோம் ப்ரீவியஸ் டைம்ஸ்ல 25,000 to 25,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாரி 25,150 to 200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ ப்ராபப்ளி அதே இடத்துல வந்து நேத்தும் அவங்க ரெசிஸ்டன்ஸா இந்த டேவும் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாளும் 150 ஜோன் ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இன்னைக்கு பர்ஃபெக்டா 200 ஜோனும் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையுமே இஃப் அட் ஆல் நிஃப்டி வந்து as we expected POC ல இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா ஆப்வியஸா வந்து 25,200. ஸோ ப்ரியார் வீடியோஸ்ல நம்ம வந்து இந்த லெவலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இனிஷியலா 25,200 ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணணும்னா டெஃபினட்டா பிரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். அண்ட் அபவ் திஸ் லெவல் நிஃப்டியை பொறுத்த வரையுமே ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸும் ரிக்வயர்ட். ஸோ இதை வந்து நம்ம லைவ்லயும் நிறைய ட்ராக் பண்ணுவோம். இண்டெக்ஸ் as well as index based ஸ்டாக்ஸும் நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையுமே above 25,200 price should be accepted. and இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 25,150 above க்ளோஸ் பண்ணிருக்காங்க on top closing. but POC பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேத்திக்கும் இன்னைக்கும் ஒரே ரேஞ்ச்ல தான் இருக்கு. and இன்னியோட POC is very important. 25,100ல தான் POCயும் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ பர்ஃபெக்டா எங்க வந்து அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா yesterday's low. and yesterday's low வந்து பர்ஃபெக்டாவும் இருக்கு. அதை தாண்டின ஒரு விஷயம் நம்மளுக்கு பையிங் எக்ஸஸும் இந்த டேல ப்ரொவைட் ஆகுது. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் டைம்ஸ் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் and the second level of support system and the PPOC will be the third level. so first level of support system was good today. இதுலயே வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. that is 25,000, almost 25,000 level அந்த zone கிட்ட வந்து மார்க்கெட் ஆப்வியஸ்லி வந்து ஒரு
சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க 24,980 அந்த ஜோன்லேருந்து. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிஓசிலேருந்து மேலே வராங்க அப்படின்னா நம்ம வந்து 25,200க்கு மேலே கண்டிப்பாக அக்செப்டன்ஸ் தேவை. இன்கேஸ் மார்க்கெட் இஸ் கம்மிங் டவுன் தென் ஆப்வியஸ்லி த சேம் லெவல் சப்போர்ட் சிஸ்டம், இதே சப்போர்ட் சிஸ்டம் கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் டு ஆக்ட் as a support. ஸோ நாளைக்கும் வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் 25,000 to 25,900 and 25,850. These are the important support system for Nifty. So Nifty ஓட important support system பார்த்தீங்கன்னா PPOC of 2 days வந்து 24,850. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல். பட் ப்ரொவைடட் அவங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக பிரேக் பண்ணிட்டு வரணும். ஸோ தீஸ் ஆர் த அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி. ஸோ நிஃப்டி இன்னைக்கு டாப் க்ளோசிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டாப் க்ளோசிங் வந்து கண்டினியூட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தட் இஸ் ஒன்லி த்ரூ ப்ரைஸ் அக்செப்டன்ஸ். ஸோ ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இந்த இடத்துல நடந்தால் தான் இந்த கண்டினியூட்டி இருக்குது. இல்லைனா மார்க்கெட் வந்து அந்த கண்டினியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு கிளியர் ஓடிஎஃப் ப்ரெசன்ஸ் இருந்தது. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட் 3 டேஸாக நம்ம வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் 51,400 அந்த ஜோன் வந்து இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ அந்த ஜோனை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 நாளுமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. வேறஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக எந்த லெவலில் ஓப்பன் ஆயிருக்காங்கன்னா 51,400 அந்த ஜோனில் தான் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்த நம்ம ரெசிஸ்டன்ஸாக சோஃபார் ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மேலே வரும்போது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 51,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ லைக் நிஃப்டி எப்படி வந்து அந்த ப்ராப்பராக அந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து 2-3 நாளாக ஃபேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் 3 நாளாக ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த லெவலை வந்து அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு இனிஷியல் பேலன்ஸ் பீரியட்லேயே வந்து ஓடிஎஃப் ப்ரெசன்ஸ் இருந்தது. ஸோ இனிஷியல் பேலன்ஸே பார்த்தீங்கன்னா வைட் ஐபி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் இனிஷியல் பேலன்ஸ் பீரியடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் எக்ஸஸ் வந்து லாங்காக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து வைட் ஐபி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பேலன்ஸ் பீரியடே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம்லேருந்து ஒரு ஓடிஎஃபோட கண்டினியூஷன் வந்து இருந்தது. பட் ஃபர்தராக ஐபியோட அப்சைட் வந்து பிரேக் ஆகலை. ஏன்னா இனிஷியல் பேலன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே லெவல் 51,600. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் திஸ் பிஓசி நம்ம வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் பார்த்துருந்தோம். ஆஃப்டர் 51,400க்கு அப்புறம் 51,600 வந்து ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் பர்ஃபெக்டாக எங்கே ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 51,600. ஸோ அந்த 51,600 வந்து பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் ஜோனாக ஆக்ட் ஆயிருக்கு ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இன் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருந்த மாதிரி. ஸோ பர்ஃபெக்ட் சப்போர்ட் சிஸ்டம், பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் திஸ் ஹவு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒர்க். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேஷனோ இல்லை பையோ செல்லோ அந்த மாதிரி கொடுக்காது. லைக் இட் இஸ் அ டேட்டா. ஸோ தட் டேட்டா வந்து நம்ம எவ்ரி சிங்கிள் டேட்டா வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டேட்டாவையும் நம்ம வந்து join together பண்ணும்போது we'll get a holistic analysis. So every single dot is definitely important and 51,400 as beautifully converted into support and then 51,600 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி that was a perfect resistance for today. So market வந்து அந்த இடத்த cross பண்ண முடியல. So IB ஓட extension வந்து was not healthy today. So even IB extension ஆனாலுமே that was not healthy. So market வந்து PPOC form பண்ணிருக்காங்க at the level of 51,500 above. அண்ட் மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 51,500 கிட்ட தான் க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராப்பர் சப்போர்ட் டேக்கன் இன் பையிங் எக்ஸஸ் ஆஃப் டுடே. ஸோ இன்ட்ராடேவோட பையிங் எக்ஸஸே வந்து அவங்க சப்போர்ட் சிஸ்டமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட பிபாக் அண்ட் மார்க்கெட்டோட க்ளோசிங் ஆல்மோஸ்ட் 51,500 ஜோன் கிட்ட தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. So if at all Bank Nifty continue to go from PPOC, ஏன்னா இன்னைக்கு அவங்க IB extension provide பண்ணல because of having wide IB. Again the first level resistance நம்மளுக்கு 51,600. So crossing this level 600 to 700 anywhere it could reject. So crossing this level பார்த்தீங்கன்னா again you have one more
So the important first level is 600 and the second level is 750 and the third important resistance is 51,900. So 51,600 to 650, 51,750 and 51,900. Obviously you have POC rejection. So in the level of resistance வந்து ஒரு stronger resistance இருக்க வாய்ப்புகள் இருக்கு. Initial time வந்து resistance act ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. So bank nifty பொறுத்த வரையுமே clear resistance on top, again on downside. Coming from PPOC market வந்து கீழ வராங்க அப்படினா then the perfect support system is today's low. First level is today's low 51,350 zone and the next important zone பாத்தீங்கன்னா 51,200. So 51,200 important level of PPOC. Market வந்து PPOC create பண்ணி இந்த இடத்துல close பண்ணிருக்காங்க PPOC கீழ. Next day market வந்து ப்ராப்பரா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓட லெவல 51,400 லெவல was taken as support. So this PPOC is definitely for a reason. So இந்த PPOC ஓட தான் volume factor நம்மளுக்கு associate ஆகுது. So 51,200 important level of bank nifty as well. And the next important reference is 51,000 as well 50,900. So இதெல்லாமே வந்து bank nifty பொறுத்தவரையும் one after other the support system as well as the resistance. But immediate support and resistance பாத்தீங்கன்னா 51,600 and 51,750 and 51,900. Whereas here on downside 51,350 and 51,200 and 51k. So all these வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான immediate support system for bank nifty. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா bank niftyக்கு வந்து initial balance period வந்து நல்ல ஒரு wide IB range இருந்தது. So that IB ஓட extension provide பண்ண முடியல. But first time close பாத்தீங்கன்னா after a long time 51,500ல வந்து after 3 daysக்கு அப்புறம் அந்த resistance வந்து ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க 51,400 and close is above 51,400 exactly 51,500 கிட்ட தான் closing பண்ணிருக்காங்க. PPOC அங்க தான் create ஆயிருக்கு. So next action is definitely PPOC ல இருந்து வராங்க அப்படின்னா then the immediate support system will act. So moving to Fin Nifty. So Fin Nifty was super இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி IB ஓட extension பாத்தீங்கன்னா நல்ல ஒரு wide IB IB extension இல்ல wide IB provide பண்ணிருக்காங்க because இன்னைக்கு வந்து Bajaj Finserv இருக்கட்டும் Bajaj Finance இருக்கட்டும் clear OTF in the initial balance period itself. So ஒரு initial balance periodலயே வந்து இன்னைக்கு index based stocks இருக்கட்டும் இல்ல index இருக்கட்டும் so initial balanceலயே வந்து ஒரு சில movement வந்து காமிச்சிட்டாங்க. So wide IB place பண்ணிருக்காங்க. Obviously wide IB place பண்ணதுக்கு அப்புறம் further extension is a question mark. So wide IB from the perfect support பாத்தீங்கன்னா நேத்தோட support system market வந்து perfectா யூஸ் பண்ணிருக்காங்க. So that is why everything is for reference. So நேத்து poor low create பண்ணிருக்காங்க. market அந்த இடத்துல தான் close கொடுத்திருக்காங்க. perfectா இன்னைக்கு அந்த support system work ஆயிருக்கு and A and B period clear continuity இருக்கு marketல. further பாத்தீங்கன்னா 23,800 நம்ம வந்து நேத்து வந்து டிஸ்கஸ் பண்ண லெவலும் சரி லாஸ்ட் வீக் நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண லெவலும் சரி பிகாஸ் நிறைய புவர் ஹை வந்து கிரியேட் பண்ண ஒரு ஜோன் நம்ம பார்த்திருந்தோம் which is 23,800. இன்னைக்கு மார்க்கெட் பர்ஃபெக்ட்டா எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் IB ஓட எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணல ஆஃப்டர் IB எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணாலும் அவங்களோட பெர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் ஜோன் வந்து 23,800. so this how market profile works. So 23,800ல வந்து perfectா reject ஆயிருக்காங்க. After that பாத்தீங்கன்னா market PPOC create பண்ணிருக்காங்க 23,700 zone-க்கு above. So 750 zone-ல தான் create பண்ணிருக்காங்க. And this 23,700 வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு zone-னா இந்த டே வரையுமே அது ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் ஆயிட்டு இருந்தது 23,700. So after that வந்து இன்னியோட PPOC பாத்தீங்கன்னா 23,700 above-ல தான் create பண்ணிருக்காங்க. That is exactly close to இன்னைக்கு அங்கதான் நடந்திருக்கு. So மார்க்கெட்டை பொறுத்த வரையுமே perfect support system and perfect rejection bank nifty இருக்கட்டும் fin nifty இருக்கட்டும் as we expected. So fin nifty வந்து இன்னைக்கு Bajaj Finance இருக்கட்டும் Finserv இருக்கட்டும் ஒரு சூப்பர் சப்போர்ட் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. So further பாத்தீங்கன்னா market continue ஆகுறாங்க that is 23,750 ல இருந்துனா then immediate resistance வந்து 23,800. above this level கண்டிப்பா ஒரு acceptance வேணும் ஏன்னா
இன்னைக்கும் அவங்க அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டா நெக்ஸ்ட் லெவல் இஸ் 23,850 to 900 பிகாஸ் இந்த லெவல்லையும் ஒரு புவர் ஹை கிரியேட் பண்ணிருக்காங்க, பிஓசி ரிஜெக்ஷனும் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையுமே 800 above to 900 கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். இந்த கம்ப்ளீட் ஜோனே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு உண்டான ஜோன் தான். ஸோ 800 and 850 to 900. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து 900 above கண்டிப்பா ஒரு acceptance in price is required. So upside பொறுத்தவரையுமே clear resistance but price acceptance definitely required. On downside பொறுத்தவரையும் பீபாக்ல இருந்து கீழே வராங்க அப்படின்னா then obviously பாத்தீங்கன்னா இன்னியோட excess and நேத்தியோட poor low ரெண்டுமே வந்து it's a double support system. So 23,600 அந்த zone வந்து perfect support system இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நான் லெவலா சொல்லல, again it is a zone. So 23,600ன்றது ஒரு zone-ஆ எங்க வேணா உங்க support system find பண்ணலாம். So அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு POC confirmation இருக்காங்க, that is 23,600 exactly 578 580ல. So immediately this can also act as a reference or act as a buying support. So further-ஆ பாத்தீங்கன்னா fin nifty-க்கு வந்து there is a buying single print 23,500. So further buying support or buying confirmation இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. Provided இந்த levels அவங்க break பண்ணி இந்த buying excess and poor low and POC break பண்ணி வராங்க அப்படின்னா then this is a check point. So 23,500. So these are the important and immediate support and resistance for fin nifty. So நீங்க analyze பண்ணதுக்கு அப்புறம் trade எடுங்க. And this is purely for education purpose. உங்களுக்கு இந்த analysis பிடிச்சிருக்கு அப்படின்னா kindly do like, share and subscribe my channel and thank you so much for watching.